கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் வெறுமனிலே திரும்பாது. அது எந்த காரியத்துக்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை செய்து முடித்து தான் திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை ஒரு நாளும் பாதியில் விடாது. அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்களை அது நிறைவேற்ற வேண்டுமோ அந்த வாக்குத்தத்தம் அந்த காரியத்தை நிறைவேற்றி விட்டு தான் திரும்பும். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில், அநேக போராட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் போராடி கடந்து வருகிற பாதைகளுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க, ஒரு முடிவை உண்டாக்க, ஒரு ஆசீர்வாதத்தை துவங்குவதற்கு தேவன் தீர்மானித்திருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மாற்றங்களை இன்றைக்கு செய்வார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் நில்லுங்க. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை காட்டிலும் அவர் பெரிய முடிவை உங்களுக்காக செய்ய ஆவலாய் காத்திருக்கிறார். இன்றைக்கே ஆசீர்வாதத்தின் நாள், இன்றைக்கே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற நாள். உங்கள் நம்பிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்தி அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி தேவன் எனக்காக செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தில் ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வருவீர்கள் என்றால் அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்ன பிரச்சனையோடு இருக்கீங்க? தோல்வியோடு இருக்கீங்களா? இல்லை மனபாரத்தோடு இருக்கீங்களா? சில காரியங்கள் நடக்கலையே, திருமணங்கள் நடக்கலையே, குழந்தை பிறக்கலையே, அல்லது வியாபாரங்கள் ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கே, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிரிவினைகள், கணவன் மனைவி பிரிந்திருக்கிற காரியங்கள், இப்படி அநேக காரியங்களை சிக்கி தவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி தேவன் ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கு உங்களுக்காக செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் நமக்காக கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தம் இருதயத்தில் வைத்த ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். அது இப்படியாய் சொல்லுகிறது: யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், நீங்கள் வேண்டிக் கொண்டதை அவர் அருளச் செய்கிறார். அல்லேலூயா. வாட் இஸ் யுவர் ப்ரேயர்? எத்தனை நாளாக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை நாளாக போராடி கொண்டிருக்கிறீங்க? எத்தனை மாதங்களாக இருக்கலாம், வருடங்களாக இருக்கலாம், நாட்களாக இருக்கலாம். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் தேவன் அவருடைய பதிலை அனுப்புகிற நாட்கள் வந்திருக்கிறது. யாபேஸ்க்கு அப்படி தான் சொல்லப்படுது. அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளினார். அருளினார் என்றால் எஸ் கிவன் தட், கொடுத்துட்டார்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கும் அன்பான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் எதெல்லாம் கேட்டுருக்கிறீங்க, கர்த்தரிடத்தில் எதெல்லாம் ரொம்ப நாளாக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த காரியங்களை தேவன் இப்பொழுது இந்த நாட்களில் நிறைவேற்றும்படியாய் உங்களுக்கு இந்த வார்த்தையை தருகிறார். அன்பான தேவச்சனம், நீங்கள் நினைக்கலாம், பிரதர், எங்கள் பிரச்சனை பெருசு, போராட்டங்கள் பெருசு, எங்கள் கண்ணீர்கள் பெருது, நாங்கள் சந்தித்து வருகிற போராட்டங்கள் மிக பயங்கரமானது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பார்வையில் உங்கள் பிரச்சனை சரி செய்வது ஒரு லேசான காரியம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. மனுஷனாகி நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு அது பெரிய விஷயம் இல்லை. அன்பான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற காரியங்களுக்கு ஒரு முடிவையும் ஒரு ஜெயத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார். அதற்கு தான் இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு பதிலாக தருகிறார். அவன் விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் கர்த்தர் அவனுக்கு பதில் அருளினார், பதில் கொடுத்தார், ஆசீர்வதித்தார், மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த யாபேஸ் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் கிடையாது. அல்லேலூயா.
அவன் ஒரு பெரிய சின்ன பார்ட் வேதாகமத்தில் ஒரு சின்ன போர்ஷனில், இன்னும் சொல்லப்போனால் இந்த 2 வசனங்கள் தான் அவனுடைய காரியங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த 2-3 இடத்துல யாபேஷை குறித்து இருக்குது. ஆனால் சிலது இவனுக்கு சம்மந்தப்பட்ட, இந்த யாபேஷுக்கு சம்மந்தப்படாத வார்த்தைகளாகவும் இருக்கிறது. அன்பான தேவஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு காரியம், ரெகுலராக படிக்கிற ஒரு காரியம், ரெகுலராக ஜெபிக்கிறதுல யாபேஷை குறித்து ஒரு பெரிய விளக்கங்களோ ஒரு பெரிய காரியங்களோ சொல்ல வேண்டும் அவசியத்தில். இந்த வசனத்தை நிறைய பேர் கேட்டவங்களா இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு இதை கொஞ்சம் நிதானித்து பார்க்கும்போது, யாபேஷை ஆசீர்வதித்த தேவன், அவன் விண்ணப்பங்களுக்கு வேண்டுதல்களுக்கும் தேவன் அருளின தேவன், இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஏன் பதில் தர மாட்டார்? நம்முடைய காரியத்துக்கு ஏன் அவர் பதில் தர மாட்டார்? இல்லை, நிச்சயமாக அவர் பதில் தருவார். அல்லேலூயா. விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் அருளுவார். அல்லேலூயா. அந்த நாளுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால தான் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. யாபேஷ் ஒரு சின்ன போர்ஷனில் இருக்கிறவன், ஆனால் அவனுடைய சப்ஜெக்ட் மிக ஆசீர்வாதமான காரியம். நம்முடைய வாழ்க்கை யாபேஷோடு இணைத்து பார்ப்பீர்கள் என்றால், அவனோடு இணைத்து பார்க்கும்போது ஒரு காரியத்தை, யாபேஷ் செய்த அநேக காரியத்தை நம்ம செய்திருக்கலாம். ஆனால் யாபேஷின் ஒரு காரியனுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறதுனால தான் அநேக ஆசீர்வாதங்கள் வருகிறது போலவே போயிடுது. வந்துட்டு நிலை நிற்க முடியல. சில ஆசீர்வாதங்கள் நடக்குது, சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கல. அன்பான தேவஜனமே, அதில் பாருங்க, அந்த ஜெபம் ரொம்ப வித்தியாசமான ஜெபமாக இருக்குது. அவனை குறித்து கொடுக்கும்போதே அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தாள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அவன் தன் சகோதரர்களை காட்டிலும் கனம் பெற்றவனாக இருக்கிறான்ட்டு தான் வசனம் ஆரம்பிக்குது. ஆனால் அவனுடைய லைஃப் ஸ்டோரிக்குள்ளே போக அந்த 2 வசனத்துக்குள்ளே எவ்வளோ காரியங்களை விளக்கமாக சொல்லப்படுகிறது பாருங்கள். அந்த யாபேஷுடைய முழு வாழ்க்கையை இந்த 2 வசனத்துக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அவன் கனம் பெற்றவனாக இருக்கிறான். ஆனால் அவனை தாய் எப்படி பெற்றா? துக்கத்தோடே பெற்றெடுத்தாளாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவள் துக்கத்தோட பெற்றெடுத்தாள். அதனால தான் அவனுக்கு யாபேஷ்னு பேர் வச்சா. அல்லேலூயா. யாபேஷ் என்ற பெயருக்கு துக்கம் என்ற அர்த்தம் அல்ல, ரிஜாய்ஸ் இன் த லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களில் மகிழ்ந்து களிக்கூறு என்பது ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் துக்கத்தோடு தாய் பெற்றதுனால அவன் மகிழ்ந்திருக்கும்படியாக அந்த பேரை வைக்கிறார். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், யாபேஷ்னா துக்கம் போலகுது, அதனால தான் அவனை அப்படி சொல்லப்படுகிறது. இல்லை. அல்லேலூயா. அவன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தன் தாய் தீர்மானித்ததுனால அவனுக்கு யாபேஷ் என்று பெயர் எடுத்தாள். ஏன் துக்கத்தோடு பெற்றெடுத்தாள்? அவளுக்கு பெரிய கஷ்டம் இருந்ததா, பிரச்சனை இருந்ததா, பண கஷ்டம் இருந்தா? வசனம் சரியாக சொல்லலை. ஆனால் சில ஆராய்ச்சி கட்டுரைகள், அவர் யாபேஷை குறித்து எழுதப்பட்ட கட்டுரைகள் எங்கிட்டலாம் ஒரு பெரிய புக் இருக்குது. சின்ன 2 வசனத்துக்கு எவ்வளோ பெரிய புக் இருக்குது தெரியுமா? ஜாபேஸ், லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஜாபேஸ் என்று சொல்லி. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, யாபேஷை குறித்து சில காரியங்களை வாசிக்கும்போது தாய் அவனை ஏன் துக்கத்தோடு பெற்றெடுத்தாள்னா, அவன் இருந்த காலத்தில் பெத்லகேமின் அருகில் இருக்கிற யூதாயில் அவன் பாருங்க, அவன் பிறந்த காலத்தில் தேசம் விக்கிர ஆராதனையினாலும் வேசித்தனங்களினாலும் பாவங்களினாலும் நிறைந்து காணப்படுகிற நாட்களாக இருந்ததாம். அல்லேலூயா. அந்த காலத்தில் ஏற்கனவே இவள் பெற்றெடுத்த இவனுடைய அண்ணன்மார்கள், யாபேஷின் அண்ணன்மார்கள் இந்த மாதிரி பாவங்களில் சிக்கி அவர்கள் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் தீர்மானத்தையும் விட்டு பாவமான காரியங்களுக்குள்ள இணைகிறபடினால யாபேஷை பெற்றெடுக்கும் போது இவனும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு போய்விடுவானோ, இவனும் விக்கிரகத்துக்கு பின்னாடி, வேசித்தனங்களுக்கு பின்னாடி, அந்த சாபமான வாழ்க்கைக்கு பின்னாடி போய்விடுவானோ, ஏன் இவன் இப்படி பிறக்க வேண்டும் என்று யோசித்ததான் அவருடைய பெரிய துக்கம். அவ ஏதோ கஷ்டத்தில் துக்கப்படல, கண்ணீரில் துக்கப்படல, வேதனையில் துக்கப்படல. அந்த தேசத்தின் நிலையை குறித்து, இப்படிப்பட்ட சூழ்நிலை இவன் பிறந்திருக்கிறானே என்ற ஒரு வேதனையில் இவனை பரிசுத்தமாய் நிற்க வேண்டும் முடியுமோ, இவனை பரிசுத்தமாய் வாழ வைக்க முடியுமோ என்கிற காரியத்தில் அவள் யோசித்து தான் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தாள் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை கொஞ்சம் கவனிங்க. அல்லேலூயா. அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தார். ஆனால் அவனுடைய ஆண்டவர் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த 2 அவனுடைய ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணுவோம். இந்த ஜெபம் சாதாரணமான ஜெபம், இட்ஸ் அ பவர்ஃபுல் ப்ரேயர். ஒரு ஜெபம் என்று எடுத்தால் இவனை ஜெபத்தை எடுக்காமல் போகவே முடியாது. ஒரு பயங்கரமான வல்லமையுள்ள ஜெபத்தை யாபேஷ் பண்ணுகிறான். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் தாய் சொல்லும்போது சொல்றா,
நான் துக்கத்தோடு பெற்றெடுத்தேன். அவன் ஜெபிக்கும் போது சொல்றான் பாருங்க, இது என்னை தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அல்லேலூயா. துக்கம் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் உங்கள் ஜெபம் அந்த துக்கத்தையும் போராட்டத்தையும் கண்ணீரையும் மாற்ற வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கொஞ்சம் சரியாக கவனிங்க. இந்த ஜெபம் எப்படி யாபேசின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கினதோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த ஜெபம் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும். இது கர்த்தர் உங்களுக்கு என்று வாக்குத்தத்தமாய் மகிமையாய் தேவன் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அதில் 4 விதத்தை அவன் ஃபஸ்ட்டு வசனங்கள் 10 வசனங்கள் வாசிக்கும்போது 9 வாசிக்கும்போது அது தெளிவாய் சொல்லப்படுகிறது. தாய் துக்கத்தோட பெற்றதால் அவன் சகோதரர்கள் அவன் கனப்பற்றவனாக இருந்தான், அதனால யாபேஸ் என்று அவனுக்கு பெயரிட்டான். அந்த போர்ஷன் முடிஞ்சிட்டு, அப்படி அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு ஒரு ஜெபம் நடக்குது. அல்லேலூயா. அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்த பிறகு பிறப்பின் காரணம் முக்கியமல்ல. அன்பான தேவ ஜனமே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம எங்கே பிறக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறக்கிறோம், கஷ்டத்தில், கண்ணீரில். இந்த உலகப்பிரமாண புத்தகங்கள் வாசித்து சில பேர் சொல்கிறாங்க, ஏழையாய் பிறப்பது தவறல்ல, ஆனால் ஏழையாய் மரிப்பது மிகப்பெரிய குற்றம். அல்லேலூயா. இந்த உலகத்தார்களை அப்படி யோசிக்கும் போது கர்த்தருக்குள் இருக்கிற நீங்களும் நானும் எப்படி யோசிக்கணும் தெரியுமா? பாவத்தின் சந்ததியில் பிறந்தது குற்றம் அல்ல, விக்கிராராதன் குடும்பத்தில் பிறந்தது முக்கியம் அல்ல. அநேக பாவங்கள் இருந்த சாபங்கள் இந்த குடும்பத்தில் பிறக்கிறது குற்றம் அல்ல. ஆனால் அந்த சாபத்திலிருந்து வெளிவராமல் அநேக குடும்பங்கள் அந்த சாபத்திலேயே முடிந்து போகிறதே, அதுதான் மிகப்பெரிய இழப்பு. நமக்கு ஒரு வழி தெரியும். அல்லேலூயா. நமக்கு ஒரு காரியம் தெரியும், இந்த சாபத்தை விட்டு எப்படி வரணுன்ற சொல்யூஷன் நமக்கு தெரியும். We know the path to come out of the sin. அல்லேலூயா. சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, நோயிலிருந்து நம்ம எப்படி வெளிவர முடியும் என்று நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை பிடிச்சிட்டோம்னா விடுதலை உண்டு நமக்கு தெரியும். ஆனால் அதை பிடிக்க முடியாதபடிக்கு எத்தனை குடும்பங்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை தனிநபர்கள் போராடி கொண்டிருக்காங்க என்பதை பாருங்க. இன்றைக்கு இந்த வசனத்தை வாசித்த பிறகு தேவன் நம்முடைய எங்க பிறந்திருக்கோம், எப்படிப்பட்ட குடும்பத்தில், சாபத்தில், பாவத்தில் பிறந்திருக்கணுமோ அதிலிருந்து நம்ம விடுதலை ஆவறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, யாபேசை போல சில குடும்பங்களில் பாருங்க, பிள்ளைகள் எல்லாம் என்ன சம்பாதிச்சாலும் நிற்காது. கடன் 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 தான். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ரத்தத்தின் சாபம் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறது என்று. அல்லேலூயா. ஏதோ ஒரு சந்ததியில் ஏதோ ஒரு ஆட்கள் ரத்தம் சிந்துதலுக்கு என பாவம் செய்ததுனால அந்த முழு குடும்பம் அந்த வருமானத்தை சாப்பிட்டதுனால அந்த முழு குடும்பத்தில் இந்த சாபம் தொடருது. அன்பான தேவ ஜனமே, லேசான காரியம் அல்ல. ஒரு தாய் ஏன் அவனை துக்கத்தோடு பெற்றெடுக்கிறா? கஷ்டத்தில், கண்ணீரில் துக்கத்தோடு பெற்றெடுக்கிறது வேற. ஆனால் யாபேஸ் அந்த துக்கத்தில் பெற்றெடுக்கலவ. இவனும் பாவியாய் மாறிவிடக் கூடாதே என்கிற பயத்தில் துக்கத்தில் பெற்றெடுத்தார். கர்த்தர் யாபேசை நினைத்தருளினார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் நினைத்தருளி இருக்கிறார். அதனால தான் யாபேசின் ஜெபத்துக்கு பதில் அருளினார். இன்றைக்கு உங்க ஜெபத்துக்கு பதில் அருள்வார். சில காரியங்களை விட்டு வெளியே வந்து என் தேவனுக்காக வைராக்கியமாயிருந்து, சூழ்நிலைகள் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சுச்சுவேஷன் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது, இதை சார்ந்து தான் நிற்கணும், இவங்களை சார்ந்து தான் நின்னாதான் நிற்க முடியும் என்று இருக்கிற சூழலுக்கு. ஆனால் அந்த சூழ்நிலை நீங்கள் சார்ந்து நிற்கிற வரைக்கும் கர்த்தருடைய கரத்தின் கிரியையை பார்க்க முடியாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆனால் என்றைக்கு இவைகள் எல்லாம் அல்ல, என் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று அவரை சார்ந்து முழுசா அவரை நம்பி வெளியே வரமோ, அப்போ அவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் மனிதனுடைய கரத்தை நம்பி ஏமாந்து போன காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தை நம்பி நின்று நீங்கள் திரும்பும்போது என் தேவன் யாபேசை உயர்த்தினது போல உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மேன்மையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு மகிமையான வாழ்க்கையை, ஒரு வல்லமையான வாழ்க்கையை, சாபத்து வெளிவந்து கர்த்தருடைய மகிமையை, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற வாழ்க்கையை தேவன் நிச்சயமாய் தருவார். பிரச்சனைகள் மாறும், கண்ணீர்கள் மாறும், வேதனைகள் மாறும், சாபங்கள் மாறும், வியாதிகள் சுகமாகும்,
கடன்கள் மாறும், அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட தடைகள், திருமண தடைகள், தொழில் தடைகள், காரியங்கள், ஊழியத்தின் தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எப்படியோ பிறந்துட்டோம், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலிருந்து தேவன் வைத்திருக்கிற தீர்மானங்களும் திட்டங்களும் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற விசுவாசத்துக்குள்ள வாங்க, நம்பிக்கைக்குள்ள வாங்க. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, உன் வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும், மிக ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். பாருங்க, அவன் ஒரு ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தை நம்ம எப்படி செய்யறோம்னு யோசித்து பாருங்க. முதலாவது சொல்றான், என்னை ஆசீர்வதித்து. ஏன்னா என் தாய் துக்கத்தோடு பெற்றெடுத்துட்டா ஆசீர்வாதங்கள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், என்னை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் ஆசீர்வதிக்கணும். நம்ம திரு ஓரங்களில் பார்க்குறோம் பாருங்க, சில வயதானவர்கள் பசியில் பட்டினியில் இருந்து கொண்டிருப்பாங்க. நிறைய பேர் அவங்ககிட்ட போய் சுவிசேஷங்கள் சொல்லுவாங்க, மற்ற காரியங்கள் சொல்லுவாங்க, ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. இல்லை, முதலாவது அவன் ஆசீர்வதிக்கப்படணும். நான் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்குறேன். அவன் ஆசீர்வதிக்கப்படணும். என்ன தெரியுமா, பசியில் உட்காந்துருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு தேவை, ஃபஸ்ட்டு அதை கொடுக்கணும். அதான் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேணும்னா நீங்கள் ஏதோ ஆசீர்வாதம் பெருசாக அது இல்லை, உங்கள் தேவைகள் என்னவோ அது ஃபஸ்ட்டு சந்திக்கப்பட்டது தான் பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தர் சந்திப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்குவதற்கு முன்பாக உன் தேவைகள், உன் குறைவுகளை தேவன் சந்திப்பார். அவன் ஜெபத்தை எப்படி கேட்டு அவனுக்கு அருளினாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் பதில் அருளுகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஜெபம் பாருங்க, முதலாவது என்னை ஆசீர்வதித்து, இரண்டாவது என்னை பெரிதாக்கி. ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். அதோடு நிற்கக்கூடாது, ஆசீர்வாதம் பெருகணும். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கடன் இருக்கான்றது, இந்த கடன் போனா போதும். இல்லை, தீர்க்கதரிசி மனைவிடத்தில் எலிசா சொல்லும்போது சொல்றான், இந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைத்து மீதி நாட்கள் வாழ்வதற்கு ஏதுவாக இதை வைத்துக்கொள். தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் ஒரு குறுகிய தேவையோ ஒரு குறுகிய காலத்துக்கோ வேலை செய்கிற ஆசீர்வாதமா இருக்காது. அவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது நம்ம குறைவா ஜெபிக்கலாம், நம்ம குறைவுள்ளதை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆனா அவர் நமக்கு கொடுக்கிறது ஒரு நாள் இட் won't be a part of blessing, ஒரு பிளஸ்ஸிங்கோட பார்ட்டா இருக்காது. அதனால தான் அவன் ஜெபம் வித்தியாசமா இருக்கிறது. அவன் பாருங்க, ஃபர்ஸ்ட் சொன்னான், எனக்கு சில தேவைகள் இருக்கு, சில ஆசீர்வாதங்கள் தேவை. முதலாவது என்ன, ஆசீர்வாதிங்க. ரெண்டாவது, இந்த ஆசீர்வாதத்தை இதோடு நிறுத்தக்கூடாது, ஏன்னா பின்னாடி ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுவேன். இந்த ஆசீர்வாதத்தின் நன்மை தீர்ந்து போயிடுச்சுன்னா, இந்த ஆசீர்வாதத்தின் காரியங்கள் முடிந்து போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் திரும்ப ஆசீர்வாதம் இல்லாதவன் ஆயிடுவேன். அதனால அப்படி இல்லை, நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை பெருக்குங்கன்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, பியூட்டிஃபுல் ப்ரேயர். இந்த ஜெபத்தை இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய வித்தியாசங்களை உண்டு பண்ண போகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, தேவனால் பிரியமாய் விசாரிக்கப்படுகிற தேவஜனமே, அன்பு சகோதரரே, சகோதரியே, தாய், தகப்பனே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் ஜெபம் மாறுவதாக, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் மாறுவதாக. தேவன் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கும். அதில் சொல்லாம பாருங்க, எல்லையை பெரிதாக்கி. நீங்கள் என்ன ஆசீர்வச்சிங்க தெரியுமா, அந்த ஆசீர்வாதத்தின் எல்லை பெருசாக்குங்க. மூன்றாவது சொல்லலாம், உமது கரம் என்னோடு இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் மிக முக்கியமான விஷயம். அல்லேலூயா. அதில் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க அந்த 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 வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர், நிறைய விசுவாசிகள் கர்த்தருக்குள்ள இருக்கிற பல டெக்கேட்ஸாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்குன்னு வருவாங்க. அந்த ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே ஆளை எஸ்கேப் ஆகிடும். அல்லேலூயா. நிறைய புதிய ஆத்துமாக்கள், கர்த்தரை தேடி வருகிற ஆத்துமாக்களை பாருங்க, வியாதியோடு வருவாங்க, கண்ணீரோடு. உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம நல்லா இருக்கும்போது ஆலயத்துக்குள்ளே வரலைங்க, நம்ம நல்லா இருக்கும்போது ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை, எல்லா காரியமும் ஆசீர்வாதமாக இருக்கும்போது ஆண்டவர் தெரியல, எல்லாரும் என்னை கைவிட்ட போது, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட போது, வாழ்க்கையே வாழ்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை, எதிர்காலமே கேள்விக்குறியாக இருந்தபோது,
கூட பிறந்தவர்களும் சொந்தங்களும் பந்தங்களும் என்னுடைய காரியத்தை வீட்டுக்கு வருவதை கூட விரும்பாத அளவுக்கு இருந்தபோது, எல்லாம் புறக்கணித்த போது ஒருவர் என்னை புறக்கணிக்காமல் வந்து தொட்டார். அல்லேலூயா. எல்லாம் என்னை கைவிட்ட போது ஒருவர் என் கையை பிடித்தார். எல்லாம் என்னை புறக்கணித்த போது, எல்லாம் என்ன வேண்டான்னு சொல்லும் போது ஒருத்தர் என்னை வேண்டும்னு சொல்லி கையை பிடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, பெற்ற தாய் தகப்பன் கூட பிள்ளைகளை நம்ப முடியல, நம்பிக்கை வைக்க மாட்டாங்க பிள்ளைங்க மேலே. பிள்ளைகளுக்கு சில ஆர்வம் இருக்கிறது, சில திறமைகள் இருக்கிறது. கடந்த நாட்களில் கூட பார்த்தேன், ஒரு டைரக்டர் மகன் இறந்த போது அந்த மகன் முன்னாடி சொன்ன சாட்சி, எங்கள் அப்பா கூட என்னை நம்பலை, அழுகையோடு வேதனையோடு சொன்ன சாட்சியை பார்த்தேன். பெற்ற தகப்பன் கூட என்னை நம்பலை. அப்படி தாங்க இன்றைக்கி உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு சொல்கிறேன், நம்மளை இந்த உலகம் நம்பலை. ஆனால் இந்த குப்பையும் இந்த ஒன்றுக்கும் உதவாத நம்மளையும் ஒருத்தர் நம்பி வந்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. நம்பி கையை பிடிச்சிருக்காரு. அல்லேலூயா. அவங்க அண்ணனுங்க யாபேசை விட்டானுங்க, தாய் துக்கத்தோடு பெற்றெடுத்து விட்டா. எல்லாரும் விட்டாலும் ஆண்டவர் விடலை. இந்த மண்ணு குப்பையுமாக நம்மளை அவர் தேடி வந்து நம்மளை நம்பிக்கை வச்சு, நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் தாய் தகப்பன், கணவன், மனைவி, பிள்ளைகள், உங்கள் சொந்தங்கள், உங்கள் வேலை செய்கிற முதலாளிகள், அவர்கள் கூட உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கல. ஆனால் ஒன்றும் இல்லாதிருந்த போதும் ஒருவர் நம்பிக்கையோடு இன்றைக்கு உங்கள் கையில் வந்திருக்கிறார், உங்கள் கரத்தை பிடித்து நடத்துவதற்கு. அல்லேலூயா. அவர் கரத்தை இன்னைக்கு பிடிச்சுக்கிடுங்க. அந்த நம்பிக்கையின் கரத்தை, அந்த விசுவாசத்தின் கரத்தை, என்னை காப்பாற்றக்கூடிய கரத்தை, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற அந்த தழும்புள்ள கரத்தை இன்றைக்கு பிடித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை மிக வித்தியாசமாக இருக்கும், மிக ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மைகளை தேவன் அருளுகிறதா இருக்கும். அவர் கைவிட மாட்டாருங்க. இந்த மனுஷன் பிடிச்சா விட்டுருவான். உங்க எதிர்பார்ப்பு மனுஷன் மேல இருக்கக்கூடாது. நான் இன்னும் தெளிவா சொல்றேன், தீர்க்கதரிசின் மேல கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை, நான் சிலரை பார்த்துருக்கிறேன், சிலர் மேல் நம்பிக்கை வச்சு அவங்க சொல்லதெல்லாம் கேட்டு ஒரு நாள் அவர்களை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்கும்போது தத்தளித்து நிற்கிற வாழ்க்கையை பார்க்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனை நம்பிதான் இருக்கிறீங்க. இல்ல, கர்த்தரை நம்பணும். அதே போல கர்த்தர் சொல்லாத எந்த மனிதன் சொன்னாலும் அவனை யாரா இருந்தாலும் நம்புவதற்கு நம்பக்கூடாது இருக்கிறது தயாரா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, என்ன ஜெபம் பாருங்க. உமது கரம் என்னோடு கூட இருக்கணும். எதுக்கு தெரியுமா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. தீமையில பறந்துட்டேன், துக்கத்துல பறந்துட்டேன், இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள அடியெடுத்து வைத்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதித்தது நீங்க தான், என்னை பெருக பண்ணது நீங்க தான். இந்த காரியம்தான் இன்னைக்கு நான் சொல்ல 90% ஆஃப் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. ஒரு நன்மைக்காக வருகிறாங்க ஆண்டவரை தேடி. அந்த நன்மை கிடைச்ச உடனே அதற்கு முன்பாக இருந்த ஜெபம், அதுக்கு முன்பாக இருந்த வாஞ்ச, அதுக்கு முன்பாக கர்த்தரை தேடுக வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள் எல்லாம் மாறி போச்சு. ஏன்னா இப்ப நடந்துடுச்சு, ஏதோ ஒன்று காரியம் நடந்துருச்சு, நீ தேவையில்லை. இல்லைங்க, இல்லை இல்லை. ஆண்டவருக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். யாபேசை போல நம்மளை உயர்த்துவதற்கு தேவன் வந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். எல்லையை பெரிதாக்கி அவர் கரம் நம்மோடு கூட இருக்கணும். அவர் கரம் மட்டும் நம்ம கூட இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இனி சரிவுக்கு நம்ம போக மாட்டோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன குழந்தை அப்பா கையை பிடிச்சிட்டு போனால் விழ முயற்சி செய்தாலும் விட மாட்டார், அப்படியே பிடிச்சி தூக்குவார். அதே போல் நிறைய டைமில் நம்ம கர்த்தருடைய கையை விட்டதால் தாங்க விழுந்துட்டோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, யாபேசை போல், ஆண்டவரே உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். அது வல்லமையுள்ள கரம், சகலத்தையும் செய்கிற கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கரம் நம்மோடு கூட இருக்கும்போது நீங்கள் விழவே மாட்டீங்க. நம்ம விழமாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோட பேசி கொண்டிருக்கிற ஆவியானவர். நிச்சயமாக அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அவர் கரத்தை பிடிச்சுக்கிடுங்க, அவர் கரத்தை நம்பி நில்லுங்க. அவர் உங்களை இனி தாழ்வில் போக விட மாட்டார். யாபேசை விடலை. அவன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். அல்லேலூயா. அது என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றால் தமிழில் சொல்லியிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேட் சொல்லப்பட்டிருக்குது, வித் சாரோ அண்ட் பெயின். அந்த தேசத்தை குறித்த சம்பவம் வந்தோன்னா வேதனை மற்றும் வலியில பெற்றெடுத்தாலாம். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? வலியில ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உடனே வரும். அல்லேலூயா.
வேதனைக்கு மத்தியில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உடனே வரும். இன்றைக்கு சில பேர் வேதனையோடு கண்ணீரோடு நிற்கிறீங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் தரப்போகிறார். அல்லது அன்னாள் வேதனையின் மத்தியில் கண்ணீர் விட்டு கதறி அழுத போது உடனே வாக்கு தத்தம் வந்தது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணா வாக்கு தத்தம் வரல. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், அப்படிப்பட்ட வேதனை நீங்கள் இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், பெயின்ஃபுல் ப்ரேயர் வில் பிரிங் த ரிசல்ட். அதில் ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லு, சாரோ அண்ட் பெயின். வலியில பெற்றெடுத்திருக்கலாம், வலியில, மனசு வலியில. இன்னைக்கு உங்க சில காரியங்கள் நடக்கலன்னு உங்க பிள்ளைகள், உங்க சொந்தங்கள், உங்கள் காரியங்கள், சில சூழ்நிலைகள் உங்களை வலி உள்ளவர்களாய் மாற்றிருக்கும். இருதயம் வலிக்கிறபடி இருக்கிறீங்க. வெளியே சிரிக்கலாம், வெளியே காரியங்கள் நடக்கலாம், எல்லாருக்கும் முன்பாக நிற்கும் போது பெரிய ஜாம்பவான்களை போல காட்டிக்கொள்ளலாம். ஆனால் உள்ளுக்குள்ள வலி தாங்க முடியாது இருக்கிறது. அந்த வலி இன்றைக்கு பதிலை கொண்டு வந்திருக்கிறது. என்ன வேதனைகள், எல்லா துக்கங்களை கர்த்தர் மாற்றிருக்கிறார். அதுல ஒரு வார்த்தை சொல்லப்படும் போது தமிழ்ல ஜெபித்தான், யாபேஸ் ஜெபித்தான் என்று இருக்கிறது. ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா எடுத்து, ஜாபேஸ் cried out to the Lord. கதறி அழுதானா ஆண்டவர் இடத்துல. ஏன்னா சாபத்துல பாவத்துல பிறந்துட்ட ஆண்டவரை, கண்ணீர்ல பெத்தெடுத்துறாங்க எங்க அம்மா, ஆனா என் வாழ்க்கை கண்ணீர்ல இருக்க கூடாது. He cried out to the Lord அப்படின்னு தான் சொல்லப்படுது. கதறினான் ஆண்டவர் இடத்துல என்று சொல்லப்படுகிறது. அந்த கதறலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டது போல இன்றைக்கு நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சிலர் அழுது கொண்டிருக்கிறீங்க உங்க பிரச்சனைகளுக்காக. உங்கள் கதறுகளின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் அதற்கு முடிவு வந்திருக்கிறது. நிச்சயமாய் அதற்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. நிச்சயமாய் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சில காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் எப்படி மாற்றுவார் என்று சொல்றேன். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வாதம். முதலாவது வியாதி. மார்க்கு 5:29 சொல்லப்படுகிறது. 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ வெளியே வந்தா கல்லெறிஞ்சு கொள்ளணும். பல போராட்டங்களுக்கு மத்தியில் நிற்கிறவ ஒரு நாள் நான் எப்படியாவது ஆண்டவரை பிடிச்சிட்டோன்னு வந்தா. ஒருவேளை இன்றைக்கு தான் புதிதாக ஆண்டவரை பற்றி கேள்விப்படுறீங்கன்னா ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் மாற்றங்களை தருவார், வித்தியாசங்களை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார், மேன்மைகளை தருவார். அல்லேலூயா. உங்கள் வியாதியை கர்த்தர் சுகப்படுத்துவார். 2வது அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய சொல், மனிதனுடைய சொல் எப்படிப்பட்ட எலியாவை ஒரு வார்த்தை தூக்கி சூரியச்செடிகளை படுக்க வச்சுச்சு தெரியுமா? சில பேசின வார்த்தைகளால் நீங்க நொந்து போயிருக்கிறீங்க, வேதனைப்பட்டு இருக்கிறீங்க. அந்த பாரத்தை கர்த்தர் மாத்துறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, உங்களை தேற்றும்படியான வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. 3வது குறைவு. அன்னால் குறைவுபட்டிருந்தால் குழந்தை இல்லாமல் தேவன் குறைவுகளை நிறைவாக்கினார். உங்க ஜெபம் என்னெல்லாம் மாற்றங்களை கொடுக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். 4வது தேசம். எஸ்தரை தேசம் வேதனைப்படுத்தினது, அந்த இனத்தை அழிக்க நினைத்தது. ஆனால் எஸ்தரின் ஜெபம், எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவள் திரும்ப ஜெபித்து தேசத்துக்கு நன்மையை கொடுத்தார். அல்லேலூயா. 5வது பாவம். நியாயாதிபதிகள் 16:22 சிம்சோனுடைய முடி திரும்ப முளைக்க ஆரம்பித்தது என்று சொல்லப்படுகிறது. எல்லாத்தையும் அழிந்து போய் நிற்கும் போது, அல்லேலூயா, கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தருடைய கரம் சிம்சோனுக்கு வந்தது, சிம்சோனிடத்துல வந்தது. அவன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். அவன் போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் ஜெபத்திற்கு அவர் பதில் அருளி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணும். ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுத்து யாபேசை போல பெரிய மாற்றங்களை தருகிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இதோ கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில தோற்று போய் வேதனைக்குள்ளாக, கண்ணீர்களுக்குள்ளாக, சில போராட்டங்களுக்குள்ளாக நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகும்படி கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். யாபேஸ்
துக்கத்தோடு பெற்றெடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த துக்கம் வேண்டாண்டவரேன்னு ஜெபித்த போது அவனை கனமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றினது போல இன்றைக்கும் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக, கனம் பெற்றவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. யாபேசின் ஜெபத்தை கேட்டு பதிலருளின தேவன் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஜெபத்தை கேட்டு பதிலருளுவீராக. ஆண்டவரே, பதில் வரட்டும், அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாபங்கள் முறிக்கப்படட்டும், பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும், அதமாகட்டும். ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. செயல்படாத உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குங்க, பாவத்தை எடுத்து போடுங்க, சம்பூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொழில்கள் வளர்ச்சி அடையட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், நன்மைகள் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், ஆசீர்வாதமாக அவர்களை கர்த்தர் மாற்றுவீராக. உடைய கரம் பிள்ளைகளோடு இருப்பதாக தேவன் மகிமைப்படுவீராக. உடைய நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துவீராக. நன்மை மாத்திரம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.